ப்ரீஹிஸ்டாரிக் எக்ஸ்டின்ட் கிரீச்சர்ஸ். இந்த உலகம் தோன்ற இந்த பல லட்சம் வருஷங்களில் பல உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்கு. மனுஷங்க நம்ம தோன்றதுக்கு முன்னாடியே அப்படிப்பட்ட உயிரினங்கள் தான் ப்ரீஹிஸ்டாரிக் எக்ஸ்டின்ட் கிரீச்சர்னு சொல்கிறாங்க. அதாவது அழிந்து போன உயிரினங்கள். இந்த மாதிரி அழிஞ்சு போன உயிரினங்கள்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்க மக்களுக்கு மெகலடானை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்காக சொல்லணும்னா, மெகலடான் இந்த உலகத்துடைய கடல்கள்லேயே வாழ்ந்ததிலே மிகப்பெரிய சுறா மீன். இன்னைக்கு தேதியில் உலகத்துடைய மிகப்பெரிய சுறா எதுன்னு கேட்டால் கிரேட் ஒயிட் ஷார்க்குன்னு சொல்லுவோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த உலகத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டதிலே மிகப்பெரிய கிரேட் ஒயிட் சுறாவை விட 3 மடங்கு இந்த மெகலடான் பெருசாக வாழ்ந்திருக்கு அந்த டைமில். இப்போ மனுஷங்க நம்மளுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் வச்சு இந்த சுறாவுடைய ஃபாசில்ஸை வச்சு பார்க்கும்போது மயோசின் எபிக்னு சொல்லப்படுற இந்த உலகத்துடைய காலகட்டம், அதாவது 20 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மெகலடான் கடல்களில் வாழ்ந்ததுக்கான கிளியரான எவிடன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 20 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றி அடுத்த ஒரு 10-15 மில்லியன் வருஷங்களுக்கு அந்த கடலோட ஏபெக்ஸ் பிரெடேட்டராக இந்த மெகலடான் இருந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது மொத்த கடலோட எக்கோசிஸ்டமில் இது டாப்பாக இருந்து மொத்த ஃபுட் செயினையும் டாமினேட் பண்ணிக்கிட்டு ஒரு மிக சிறந்த வேட்டையாளியாக இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இப்படி இருந்த அந்த மெகலடான் கிட்டத்தட்ட ஒரு 2.3 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துலேருந்து மொத்தமாக அழிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மெகலடான் வாழ்ந்ததுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு பல பேர் நம்பினாலும், சயின்டிஸ்ட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக சொன்னாலும், நிறைய பேர் இந்த மெகலடான் இப்பயும் கடலுடைய ஆழங்களில், அதுவும் மேரியானா ட்ரென்ச்னு சொல்லப்படுற இந்த உலகத்துடைய ஆழமான கடல் பகுதி, அந்த மாதிரி இடங்களில் இந்த மெகலடான் வாழுதுன்னு பல தியரிஸ் இருக்குது. ஏன் இந்த சேனல்லே நம்ம மெகலடானை பற்றி ஆல்ரெடி சில வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோட கமெண்ட்ஸ்லேயே இந்த உயிரினம் இன்னுமே இருக்குது, ஏன் இது அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்கன்னு பல பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபேக்ட்ஸை பார்த்து உண்மையாகவே இந்த உயிரினம் இருக்கா, இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்து இந்த மெகலடான் இன்னும் இருக்குன்றதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரியா இல்லை உண்மையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கான்றதை கிளியராக பார்ப்போம். முதல்ல கடல் எக்கச்சக்கமான சுறாக்கள் இருந்தாலும் மெகலடானை எப்படி நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலான்றதை பற்றி பார்ப்போம். மெகலடானுக்கும் மற்ற சுறா மீன்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மேசிவ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சுறாவை பார்த்தாலே அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி மிகப்பெரிய ராட்சச சைஸ். இப்போ இந்த உலகத்தில் இருக்க சுறா மீன் இருக்கிறதுலே பெரிய சுறா மீனை விட 3 மடங்கு கிட்ட பெருசாக இருக்கும் மெகலடான். இந்த மெகலடான் கிட்டத்தட்ட 60 அடி நீளம் வரைக்கும் இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு சுறா மீன் இப்போ இந்த உலகத்தில் அது சர்ஃபேஸோட மேற்பகுதியில் இருந்தால் மனுஷங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்கும். பார்க்குற மனுஷங்கள்லாம் ஈஸியாக சாப்பிட்ற அளவுக்கு மிகப்பெரிய உருவத்தோடு இருக்கும். இந்த மெகலடானுக்கு கிட்டத்தட்ட 270க்கும் மேற்பட்ட பற்கள் இருக்கும். ஒரு பற்களும் 7 இன்ச் வரைக்கும் இருக்கும். நம்மளுக்கு கிடச்சிருக்க பல ஃபாசில்ஸ்லேருந்து அது கிளியராகவே தெரியுது. ஸோ இத்தனை பற்கள் இருக்கும். அதுவும் சுறாக்களோட ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, அதுங்களுக்கு பற்கள் அடிக்கடி கீழே விடும். அப்படி கீழே விழும்போதெல்லாம் பின்னாடி இன்னொரு ரோலேருந்து ஒரு பற்கள் முன்னாடி எமர்ஜ் ஆகிடும். ஸோ நிறைய பற்கள் ஷெட் ஆகிட்டே இருக்கும், கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த பற்கள் கீழே விழுந்துகிட்டே இருக்குன்ற விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோட லாஸ்ட்டில். இப்போ இந்த உலகத்தோட உயிரினங்கள்னு பார்த்தாலே எல்லாமே ஏதோ ஒரு ஃபேமிலி ஆஃப் உயிரினங்கள் கீழே தான் வரும். அப்படி இந்த மெகலடான் எந்த ஃபேமிலி கீழே வருதுன்னு பார்த்தோன்னா, ஓட்டடான்டேட்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமிலி கீழே வருது. இந்த ஃபேமிலி சேர்ந்த ஷார்க்ஸ் மெகா டூத்ரி ஷார்க்ஸ், மிகப்பெரிய பற்கள் வச்ச சுறாக்களாக தான் இருக்குன்ற மாதிரி தான் இந்த ஃபேமிலியை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி கீழே தான் மெகலடான் வருது. இந்த ஓட்டடான்டே ஃபேமிலியை சேர்ந்த எல்லா சுறாக்களும் மெகலடானையும் சேர்த்து எல்லா சுறாக்களும் இப்போ அழிஞ்சிருச்சு. இது ஒரு எக்ஸ்டென்ட் ஃபேமிலின்னு தான் சொல்கிறாங்க. பட் அது உண்மையாக இல்லையான்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். பட் இப்போதைக்கு இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மிகப்பெரிய ஷார்க் ஓட்டடான்டேட்னு சொல்லப்படுற ஒரு அழிஞ்சு போன ஷார்க் ஃபேமிலியை சேர்ந்தது தான் இந்த மெகலடான். இந்த ஷார்க் அது வாழ்ந்த காலகட்டத்தில் உலகத்துடைய மிகப்பெரிய சுறா மீன்கள், திமிங்கலங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி சாப்பிட்ருக்கும். ஒரு மிக சிறந்த வேட்டையாளியாக நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏபெக்ஸ் பிரெடேட்டராக அந்த பூச்சனோட டாப்பில் இருந்திருக்கு. ஸோ இப்படி இருக்க ஒரு உயிரினம் முதல்ல ஏன் அழியுதுன்ற கேள்வி நிறைய பேருக்கு வரும். இது ஏன் அழிஞ்சிருச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்றதுக்கான ரீசன்ஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது உண்மையான்றது கிளியராக நமக்கு தெரியும். இந்த மெகலடானை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போதே இவ்வளோ பெரிய ராட்சச சுறா மீன் எப்படி அழிஞ்சிருக்கும், அதோட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு என்ன ஆபத்தாக வந்திருக்க முடியும்ன்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். பல வருஷங்களாக ரிசர்ச் பண்ணி இந்த மெகலடான் இந்த உலகத்துலேருந்து அழிஞ்சதுக்கான காரணங்கள்னு சயின்டிஸ்ட் சில ரீசன்ஸ் சொல்கிறாங்க. இது எல்லாமே அதிகமாக நம்பப்படுற ஒரு ரீசன்ஸ் தான். பல தியரிஸ் இருந்தாலும் நம்ம ரொம்ப லாஜிக்கலாக இருக்கிற தியரிஸை மட்டும் பார்க்கலாம். முதல்ல கிளைமேட் சேஞ்ச். கரெக்டாக இப்போதுலேருந்து 2.6 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி தான் இந்த உலகத்துடைய ஐஸ் ஏஜ் காலகட்டம் வருது. அதாவது அது வரைக்கும் நல்லா வார்மாக இருக்கிற இந்த உலகத்துடைய கிளைமேட் திடீர்னு ரொம்ப கோல்டாக மாறுது. ஐஸ் ஏஜை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். மெகலடான்ஸ் வார்ம் பிளட்டட் கிரீச்சர்ஸ். ஸோ ஜென்ரலாக இந்த உலகத்துடைய டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டாக மாறுறது இந்த மெகலடானுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது கூட சேர்த்து ப்ரே அவைலபிலிட்டி. இந்த மெகலடான் மிகப்பெரிய சைஸில் இருக்க திமிங்கலங்கள்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் டெம்பரேச்சர் சேஞ்ச் காரணத்தால் உலகத்துடைய நார்த் அண்ட் சவுத் போல நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய சுறா மீன்கள்லாம் ரொம்ப கோல்டான பகுதி கிட்ட வராததுனால இந்த திமிங்கலங்கள் அதோட சர்வைவலுக்காக இந்த கோல்டு ரீஜன்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சு அங்கே வாழ ஆரம்பிச்சிருக்கு. பட் இந்த மெகலடான்ஸால அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மைக்ரேஷனை பண்ண முடியாது. ஏன்னா இதுங்க வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ், ரொம்ப கோல்டான ரீஜன்ஸில் இதெல்லாம் சர்வைவ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஒரு காரணத்தினால இதோடைய ஃபுட் சோர்ஸ் ரொம்ப கம்மியாகுது. அது கூட சேர்த்து இந்த காலகட்டத்தில் தான் இதே சேம் டைமில் இப்போ இருக்க மாடர்ன் டேவோட கிரேட் ஒயிட் ஷார்க்ஸ், கில்லர் வேல்ஸ் இதோடைய மூதாதையர்லாம் அப்போ தான் முதல்ல தோன்றி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி புதுசாக வர காம்படிஷன் மிகப்பெரிய பிரச்சனையை
மெகலோடானுக்கு உருவாக்கியிருக்கு. மெகலோடானை விட இந்த கிரேட் ஒயிட் ஷார்க்ஸ், கில்லர் வேல்ஸ்லாம் சைஸில் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அதுங்களால ரொம்ப வேகமாக நீந்திருக்க முடியும். ரொம்ப கூட்டமாக வேட்டையாடுற ஒரு உயிரினங்களாக இருந்திருக்கு. ஸோ இப்படி இருந்ததுனால அந்த புதுசாக எமர்ஜ் ஆன சுறாக்கள் இந்த மெகலோடானுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபுட் காம்படிஷனை கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ரீசன்ஸ் தான். ஸோ ஏற்கனவே இருந்து இது எதெல்லாம் சாப்பிட்டு இருந்ததோ அந்த உணவுலாம் உலகத்துடைய வேறு பகுதிகளுக்கு டெம்பரேச்சர் சேஞ்சினால போக ஆரம்பிச்சிருக்கு. மிஞ்சி இருக்க உணவை வேட்டையாடுறதுக்கு மிகப்பெரிய புது காம்படிஷனும் உருவாகுது. ஸோ இதுதான் மெகலோடானோட அழிவுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. இது கூட நிறைய சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸும் இருந்திருக்கு. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ரீப்ரொடக்டிவ் சேலஞ்சஸும் மெகலோடானுக்கு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது மெகலோடான்ஸ் இப்போ இருக்க சுறாக்கள் மாதிரியே லைவாக தான் குட்டி போட்டிருக்கும். போடுற அந்த குட்டி வந்து வார்ம் கோஸ்டல் ஏரியாஸில், தண்ணி கம்மியான ஏரியாஸில் தான் சர்வை பண்ணும். ஒரு சைஸுக்கு வந்த பிறகு தான் நடுக்கடலுக்கு வந்து வேட்டையாட ஆரம்பிக்கும். இங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஏன்னா வார்மான கோஸ்டல் ஏரியாஸே அந்த டைமில் வந்து மொத்தமாக அழிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா உலகத்துடைய மொத்த டெம்பரேச்சரும் டிராஸ்டிக்காக ட்ராப் ஆக ஆரம்பிச்சா காலகட்டம் அது. இதெல்லாம் இந்த மெகலோடான் உலகத்திலேருந்து அழிஞ்சதுக்கான மேஜரான காரணங்களாக சொல்கிறாங்க. ஒரு ஸ்பீஷீஸ் உலகத்திலேருந்து மொத்தமாக அழியறதுக்கு பெரும்பான்மையான நேரங்களில் ஒரே ஒரு காரணம் இருக்கவே இருக்காது. பல காரணங்கள் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸ்லி அஃபெக்ட் பண்ணுறதுனால அந்த ஸ்பீஷீஸோட சர்வைவல் ரேட் ரொம்ப கம்மியாகி காலப்போக்கில் ரீப்ரொடக்ஷனும் கம்மியாகி அந்த உயிரினம் அழிஞ்சு போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்த இந்த மேஜரான ரீசன்ஸ்னால மெகலோடான் இந்த உலகத்துலேருந்து அழிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் சயின்டிஃபிக்கலி இந்த மெகலோடான்ஸ் அழிஞ்சிட்டு இருக்குன்னு பல சயின்டிஸ்ட் அக்ரி பண்ணாலும் இன்னும் நிறைய பேர், ஏன் சில சயின்டிஸ்ட் கூட இந்த மெகலோடான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த மெகலோடான் உயிரோடு இருக்குன்னு சொல்கிறவங்க ஜென்ரலி என்ன காரணங்கள் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தோட கடல் பரப்பில் வெறும் 5% மட்டும்தான் ஹியூமன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணியிருக்கோம். இன்னும் 95% கடலுக்குள்ளே என்ன இருக்குன்னு மனுஷங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ மெஜாரிட்டி கிட்டத்தட்ட 90% ஆஃப் த சீக்கும் மேலே உண்மையாகவே அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஹியூமன்ஸ் நம்மளுக்கு தெரியாத போது மெகலோடான் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஜென்ரலாக சீயே தெரியாதுன்னா கடலோட ரொம்ப ஆழமான மேரியானா ட்ரென்ச் மாதிரி பகுதிகளில் மிகப்பெரிய பல உயிரினங்கள் வாழ்ந்திருக்கும். அதில் மெகலோடானும் கண்டிப்பாக அங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கும் மனுஷங்களுக்கு தெரியாமல். அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அங்கேயே வேட்டையாடி குடும்பமாக எக்கச்சக்கமான மெகலோடான் இருக்குன்ற மாதிரி தான் பல பேர் நம்பிக்கிட்டே இருக்கீங்க. உங்களில் நிறைய பேர் இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் த வீடியோ வரை கூட நம்பிட்டு இருக்கலாம். ஒரு உண்மையாகவே அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மி, ஏன் இல்லவே இல்லைன்னே சொல்ல முடியும். உங்கள் மனசில் இந்த கேள்வியை ஒதுக்கலாம். ஓஷன் சர்ஃபேஸ்லேருந்து கிட்டத்தட்ட 35,000 அடி டீப் வரைக்கும் மேரியானா ட்ரென்ச் இருக்குது. இவ்வளோ ஆழமாக இருக்குது இந்த கடலோட பல பகுதிகளில் மெகலோடான் ஒன்றுமே இருக்கலாம், எப்படி இல்லைன்னு நீ சொல்லலான்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அப்படி யோசிக்கிறவங்கள நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய ராட்சச சைஸான ஒரு சுறா மீன் கடலுடைய அடியாழங்களில் மனுஷங்களுக்கு அதுங்களுடைய ப்ரெசன்ஸை காட்டாமல் வாழ்ந்துட்டு இருக்குன்னு நம்ம யோசிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். இப்படி யாராவது ஒரு தேரி சொல்லும் போது, அதாவது மெகலோடான் அடியில் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஏதாவது தேரி சொல்லும் போது நம்மளுக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ இதை நிறைய பேர் நம்பலாம். பட் ப்ராக்டிகலி மெகலோடான் சர்வை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, முதல்ல கடலுடைய அடி ஆழங்கள் மெரியானா ட்ரென்ச் மாதிரி இடங்களில் தான் வாழுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்த எடுத்து பார்த்தோன்னா அதோடைய டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜென்ரலாக சயின்ஸ் படி பார்த்தோன்னா கோல்டாக இருக்க தண்ணி கடலில் சிங்க் ஆகும், அதாவது கீழே இறங்கி போயிடும். ஹாட் தண்ணி தான் எப்பவுமே மேலே வரும். ஸோ இந்த வகையில் பார்த்தோன்னா மெரியானா ட்ரென்ச்சோட டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப கம்மியாகும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஃப்ரீசிங்கை விட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோ கோல்டான ஒரு வாட்டர்ஸில் மிகப்பெரிய மெகலோடான், அதாவது ஒரு வார்ம் பிளட்டட் க்ரீச்சர் எப்படி இருந்திருக்கும்? ஸோ இதுவே ஒரு பெரிய கேள்வி தான். இது கூட சேர்த்து இந்த பெரிய 60 அடி நீள சுறாவோட டயட் பிளான் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1100 kg சாப்பிட்டா மட்டும்தான் அவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டை அதில் சஸ்டெயின் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ உணவு கடலுடைய ஆழப்பகுதியில் இருக்காது. ஒரு நாளைக்கு 1000 கிலோக்கும் மேலே சாப்பிடணும்னா மிகப்பெரிய திமிங்கலங்கள் தான் வேட்டையாடி சாப்பிடணும். பட் திமிங்கலங்களுக்கு கில்ஸ் கிடையாது. திமிங்கலங்கள் கடலுடைய மேற்பரப்புலேருந்து ஆக்சிஜன் எடுத்து உயிர் வாழ்கிற உயிரினங்கள். ஸோ அதுங்க எப்பயுமே சர்ஃபேஸ் லெவலில் இல்லை அதை விட கொஞ்சம் கீழே அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கும். அடிக்கடி மேலே வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகும். ஸோ அதனால் திமிங்கலங்கள் இல்லை மற்ற பெரிய ஷார்க் வகையை சேர்ந்த உயிரினங்கள்லாம் இந்த மெகலோடானில் உணவாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதான் கடல் கீழே ஒழிஞ்சிட்டு இருக்குல்ல மனுஷங்களுக்கு தெரியாமல். ஸோ இந்த மாதிரி பெரிய உணவுகள் இல்லாமல் அதோடைய பாடி அது சஸ்டெயின் பண்ணுமான்றதே மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா மேரியானா ட்ரென்ச் மாதிரி கடலுடைய ஆழமான பகுதிகளில் இருக்கிற லைஃப் ஃபார்ம் வேறு விதமாக எவால்வ் ஆகியிருக்கும். கடலுடைய அவ்வளோ ஆழமான பகுதிகளில் சூரிய ஒளி வரத்துக்கான வாய்ப்புகளே இல்லாததுனால அங்கே இருக்க உயிரினங்கள்லாம் பயோலுமினசென்ட்டாக இருக்கும். அதாவது அதுங்களே ஓன் லைட்டெல்லாம் வச்சுருக்கும். அதுங்க உடம்பே வந்து ஒரு மாதிரி ஜொலிக்கும். அதை வச்சு அதை மற்ற உயிரினங்களை அட்ராக்ட் பண்ணி ட்ராப்லாம் வச்சு கொள்ளும். இந்த ஃபைண்டிங் நீமோ படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கடலுக்கு அடி ஆழத்தில் அங்கே ஒரு உயிரினம் அதோட உடம்புடைய மேற்பகுதியிலே ஒரு குட்டி லைட் மாதிரி வச்சுருக்கோம். அதை வந்து வேறு ஏதாவது உயிரினங்கள் சாப்பிட வரும்போது ட்ராப் மாதிரி அந்த லைட்டை யூஸ் பண்ணி இது அந்த குட்டி மீனை பிடிச்சி சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இருக்க க்ரீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அங்கே இருக்க லைட் ஃபார்ம்ஸ்லாம் இன்வெர்டிபிரேட்ஸ், குட்டி உயிரினங்கள், இது மாதிரி பயோலுமினசன்ட் சின்ன உயிரினங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உயிரினங்களை சாப்பிட்டு 60 அடிக்கு பல சுறா மீன்கள் அங்கே வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ டெம்பரேச்சரே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ரொம்ப கோல்டாக இருக்கும். அப்புறம் உணவு சோர்ஸே அங்கே இருக்காது. ஸோ அங்கே வந்து மெகலோடான் வாழ்வுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தேகம் தான் சொல்லணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு பாயிண்ட் எவிடன்ஸ் தான் சொல்லணும். உண்மைதான், கடலுடைய பல சர்ஃபேஸ் கிட்டத்தட்ட பல % கடலை வந்து நம்ம இன்னும் டிஸ்கவரே பண்ணலை, உண்மைதான். பட் ஸ்டில்
முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லாமல் கிட்டத்தட்ட 15-20% ஆஃப் த கடலை வந்து ஹியூமன்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. பல க்ரீச்சர்ஸ் நம்மளுக்கு தெரியும். சீ ஃப்ளோரை நிறைய இடங்களில் மேப் பண்ணிட்டாங்க. சேட்டலைட்லேருந்து எப்பயுமே சீயை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அதை தாண்டி நிறைய ஆர்ஓவிஸ் வந்து கடலுடைய அடி ஆழங்களில் அப்பப்போ அனுப்பி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பண்ணால் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஒரு சுறாமீனோட எவிடன்ஸ் லைட்டாக வந்து கிடைக்கும். அது மற்ற உயிரினங்கள் கிடைக்கும் போது இந்த பைட் மார்க்ஸ் இருக்கும். 2.6 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்த மெகலடான்ஸோடைய பற்கள்லாம் கிளியராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2.5 மில்லியன் இயர்ஸாக வாழ்ந்த ஒரு மெகலடானோடைய பல்லுமேவா கிடைக்காம இருக்கும். ஸோ அதுவும் இந்த ஒரு மீன்களுக்கும் 270 பல்லுக்கும் மேலே இருக்கும். ஒரு பல்லும் அடிக்கடி விழுந்து புதுசு வேறு முளைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இத்தனை சுறாவுடைய ஃபேமிலிஸாக வாழ்ந்துட்டு இருக்குன்னே வைங்க, ஒரு பல்லு கூட நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும். இது மற்ற உயிரினங்களை சாப்பிட்ட வேட்டையோட அந்த பைட் மார்க்ஸ் கிடைக்காம இருக்கும். இந்த உயிரினங்கள் செத்து போச்சுன்னா ஒரு எலும்புகள் கிடைக்காம இருக்கும். இது என்ன சின்ன உயிரினமா, அது எலும்புகள் உடனே மறைஞ்சு போகிறதுக்கு. இது வந்து மிகப்பெரிய சைஸில் இருக்க ஒரு சுறாமீன். ஸோ ஈஸியாக அதை நோட் பண்ணிடலாம். ஸோ அப்படிப்பட்ட எந்த ஒரு ரீசெண்ட் எவிடன்ஸும் இந்த 2.6 மில்லியன் இயர்ஸாக கிடைக்காததுனால தான் இந்த உயிரினம் அழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கிடைச்ச எல்லா எலும்புகள் எல்லா பற்களுமே அந்த டைமுக்கு முன்னாடி இருக்கிற பற்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாததுனால இந்த க்ரீச்சரை பற்றின எவிடன்ஸ் இல்லாமல் இது ரொம்ப ஆழத்தில் வாழுதுனே வச்சுக்கிட்டாலும் இதோடைய எஃபெக்ட் மற்ற க்ரீச்சர்ஸ், ஓஷனில் இருக்க மற்ற க்ரீச்சர்ஸ் மேலே கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காதனாலேயே மெகலடான் இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய 60 அடி க்ரீச்சர்ஸ், மிகப்பெரிய 60 அடி பிரிடேட்டர் கடலில் இருக்குன்னா கண்டிப்பாக அதோடைய எஃபெக்ட் தெரியும். பட் அப்படி ஒரு எந்தவித லாஜிக்கல் எவிடன்ஸும் இல்லாததுனால மெகலடான் 2.5 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியே இந்த உலகத்துலேருந்து, அதாவது ஐசேஜ் காலகட்டத்துடைய ஸ்டார்டிங்கில் அழிஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லிட முடியும். இந்த ஃபுல் ரீசன்ஸையும் கேட்டு முடிச்ச பிறகும் இந்த உயிரினம் மெகலடான் இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னதான் இந்த மெகலடான் அழிஞ்சு போயிருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இந்த உயிரினம் எப்படி இருந்திருக்கும், இது இந்த உலகத்தில் இப்போ இருந்திருந்தா மனுஷங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கிருக்குன்ற மாதிரி விஷயத்தெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதையும் போய் பாருங்கள். இன்னும் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா 1 or 2 கமெண்ட்ஸ் கேட்க பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்.